ஸோ கைஸ் நிறைய பேர் வந்து எட்ஜ் மாடல் ஃபோன் டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட வந்து டிஸ்பிளே வராமல் இருந்தது இத்தனை நாளாக. ஸோ இன்றைக்கி தான் வந்துருக்கு எட்ஜ் மாடல் டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன் நான். இது வந்து எட்ஜ் மாடல் டிஸ்பிளே கைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து OnePlus 8 டிஸ்பிளே எட்ஜ் மாடல் வரும். ஸோ எட்ஜ் மாடல் டிஸ்பிளே இப்படி தான் கைஸ் இருக்குமே பார்த்துக்கோங்க. இதில் எதுவுமே இருக்காது கைஸ். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து கொரில்லா கிளாஸு, பேக் சைடு வந்து இந்த டிஸ்பிளே இந்த கோல்டன் கலரில் தெரியுது கைஸ். இதுதான் ஒரு டிஸ்பிளே கைஸ். இது பேப்பர் மாதிரி இருக்கும் கைஸ் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப மெலிஸாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த டிஸ்பிளே. இதுதான் வந்து எட்ஜ் மாடல் டிஸ்பிளே. எட்ஜ் மாடல் எல்லா ஃபோன் டிஸ்பிளேயும் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், டெம்பர் கிளாஸ் போட்டிங்கனாக்கா இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே உடனே போயிடும். எல்இடி டிஸ்பிளே எட்ஜ் மாடல் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். AMOLED டிஸ்பிளே சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த டிஸ்பிளே. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இந்த டிஸ்பிளே கஸ்டமர் மாற்ற வந்தாங்க, நான் வேறு டிஸ்பிளே மாற்றி வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க. OnePlus 8 இது வந்து டிஸ்பிளே நான் மாற்றி வச்சுருக்கேன். சரி இந்த வீடியோ எடுத்து போட்டலாம் சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா